மஞ்சள் மரம் பிடிக்குது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா சரி. பிடிக்குதா? கவனம். வணக்கம். இந்த வீடியோ நம்ம மற்ற வீடியோக்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. இது ஒரு காட்டு பயணம். கிழக்கிலங்கையின் வாகரை பிரதேசத்தின் குஞ்சான் கற்குளம் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல இலங்கையினுடைய ஆதிவாசிகள் வாழுகின்ற ஒரு இடம். இலங்கையினுடைய ஆதிவாசிகளை பொறுத்தவரையில் காடுகளில் வேட்டையாடி வாழ்கின்ற வாழ்க்கையை பழக்கமாக்கி கொண்டிருந்தவர்கள். இவர்கள் இலங்கைக்கு எந்த நாட்டிலிருந்தும் வந்தவர்கள் இல்லை. அதனால இவர்கள் தான் இலங்கையினுடைய பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இவர்கள் இலங்கைக்கு ஆரியர்களுடைய வருகைக்கு முன்னர் இருந்தே இலங்கையினுடைய வரலாற்று காலம் முதல் வசித்து வருவதாக சொல்லப்படுது. இலங்கையினுடைய காட்டு பிரதேசங்களை அண்டி வாழுகின்ற இந்த மனிதர்கள் இப்பொழுது தங்களுடைய வாழ்க்கை முறையை சாதாரணமான மனிதர்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறைக்கு மாற்றியிருக்கிறார்கள். இருந்தாலும் தற்பொழுதும் காடுகளில் விளைகின்ற உணவுப் பொருட்கள், காடுகளில் இருக்கின்ற தானியங்களையும் தேன் எடுத்து இவர்களுடைய வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக நடத்தி வராங்க. நாங்கள் இப்போ இந்த காட்டுக்குள்ளே தேன் எடுக்கிறதுக்காக போய் கொண்டிருக்கோம். கவனம் பாருங்க. யானை வேலி என்னதுல அங்கால யானை வேலியா? இங்கெல்லாம் யானையா புள்ள? யானை தானே? ஐயோ எடுத்திருக்க திருப்பி இருக்க. எப்படி ஆக்கள் இருக்காங்க இந்த ஏரியாவில்? அப்படின்னா ஆக்கள் கேட்டு வந்து யானை வேலி ஆரம்பத்தில் இருந்தாலும் இப்போ ஒன்றும் இல்லை. சீனபடியை போட்டு அப்பா காடு வாகனம் போகவே முடியாத காடு. முள்ளு இதெல்லாம் கீறுதுண்ணே. பார்த்து எடுத்தீங்க. ஓகே அப்பா நம்ம காடு வாகனத்துடைய தொடர அப்படியே போயிடுச்சு எல்லாமே. வித்தியாசமான ஒரு பயணம். ஐயாவோட இப்போ நாங்கள் தேன் எடுக்கிறதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்திருக்கோம். எந்த அளவுக்கு அது வெற்றி ஆகும் அப்படின்னு தெரியல. போகலாமா ஐயா? வெற்றி அளிக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்காரு நம்ம சக்தி அண்ணன், அக்கா வந்திருக்காங்க, அந்த நம்ம நண்பர், இவர் நல்ல ஒரு ரசிகன். சரி, இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு உள்ளூர் காட்டுக்குள்ளே. அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்படியான ஒரு பயணம் இதுக்கு முன்னையும் நீங்கள் செய்திருக்கிறீங்களா? இல்லை, இதான் முதல். இப்போ நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு விஷயத்துக்கு போகிறது, அதுவும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போகிறது தான் முதல் தரம். கொடூரமான முள்ளுன்னு பாருங்க. கார முள்ளுது. சரியா? கார முள்ளுன்னு சொல்லுவாங்க. மிச்சம் பயங்கரமான முள்ளு. பார்த்து வாங்க. வெட்டி தான் கம்புல வெட்டி தான் போக வேண்டியிருக்கேன்னா புது பாதை. நாங்களே பாதையை உருவாக்கி தான் போகிறோம். அப்பா இந்த பானையை கொண்டு வந்து இப்போ தேன் எடுக்கிறதுக்கு இந்த பானையை கொண்டு வரட்டான்னு கேட்டு பார்த்தீங்க தானே. பானை முக்கியம். என்ன இதெல்லாம் தேனை ஃபுல்லா அடுத்து குடிக்க போறேன். தேன் போதல பார்த்துட்டு வேணா எங்களுக்கு 100 ரூபா குறைய கேட்பாங்க. எவ்வளவு லைஃப் வாழ்க்கையை பணையம் வச்சு போற ஒரு பயணம் பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும். ஐயா, நான் இப்ப இப்ப தேன் எங்கள்கிட்ட இருந்து எடுக்கிறவங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு வேணுமெண்டா எடுங்க. இவ்வளவு மற்றபடி எங்கட சாமானுக்கு நாங்க தரம் குறைச்சி தாங்க தாரதுக்கு இது தரமத்த சாமான இல்ல. உண்மை. கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ள நாங்க இப்ப வாரம் சொல்லுங்க. நானே 2வது தடவை தான் பாருங்க. இங்க பாருங்க, காட்டுக்குள்ள இந்த கொத்து அது ஒரு மாதிரி அந்த கம்பு மாதிரியே இருக்கு இந்த மரங்கள். பாருங்க, இந்த மரத்தோட இந்த முள்ளுகள் கவனம், அதில் அடிக்கக்கூடாது. வெட்டி தான் போறாரு அவர். இங்க பாருங்க எப்படி. இங்க பாருங்க, என்ன குளிர் தெரியுமா தண்ணி. ஐயோ கூவலோ. ஓ
பூவன்ன்றது வந்து இப்படிதான் சரியா மடுவை கிண்டிக்கோ. இது இருக்குது இதுல கிண்ட கூட தண்ணி வருவாரு. இதுல வந்து கொஞ்சம் இந்த இதான தண்ணி வருது. இதை குடிக்கலாம். இது வந்து சுத்தமாக சுத்திகரிக்கப்பட்டு தான் இந்த தண்ணி வருது. தண்ணி வரும். சரியா கொஞ்சம் முருங்க இது வந்து குடிக்கலாம் அதை. இதை குடிக்கிறது இப்படிதான் குடிக்கிறது தண்ணி. தண்ணி போத்தல் கொண்டு வரலையே. புரிஞ்சு குடிங்க சத்தம் இருக்கு. ஓ தண்ணி அதே தான். நல்லா இருக்கு. வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் ஒன்று தேன் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். இங்க பாருங்க பாருங்க அப்பா இந்த தெரியுதா? தெரியுது. தேன் பூச்சி கொதிக்குதே. இந்த முதல்ல அதுலயா அதுக்குள்ள இருக்கு. இதுக்குள்ள இருக்கு. அது வெட்டணுமா உள்ளுக்கு? உள்ளுக்கு தான் வச்சிருப்பாங்களா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும். தேன்கூடுன்னு சொன்னால் நாம் நினைக்கிறது இந்த இடத்துல இருக்கும், வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் தேன்கூடு வந்து இதுக்குள்ளே ஒரு தேன்கூடு இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்காங்கன்னு சொன்னால் பாருங்கள், இந்த இதுக்குள்ளால இந்த இடவுக்குள்ளால வந்து தேன்பூச்சிகள் வந்து போகிறாங்க உள்ளுக்கு. அப்போ இந்த இடவுக்குள்ளால தேன்பூச்சிகள் போகும்போது இந்த இடத்துக்குள்ளே ஒரு தேன்கூடு இருக்கும். தெரியுதா பார்க்க? வெட்டணுமா? இதுக்குள்ள இருக்கு பாருங்க. இதை இந்த இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கும்னு சொல்லலாமா? வெட்டி பார்க்க வெட்டி பார்த்தா தெரியும் தேன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை, இவ்வளோ கஷ்டமான வேலை தெரியுமா? ஆனால் எங்களுக்கே தெரியுதுல்ல. குத்தி போட்டு அந்த குத்திட்டா அவன் கடுங்க. ஐயோ வெள்ளையாரிக்குமா வரைக்கும் ஓ வெள்ளையாரு முதலே குத்திட்டு கொஞ்சம் மாறுங்கண்ணே. நாங்கள் தள்ளி நிற்போம். தள்ளி நாங்கள் தாங்க மாட்டோம். கொல்லா சாமான் தெரியுமா? குத்திட்டோன்னா அப்படியே பிடிச்சு எடுத்துடும். ஓ கண் தெரியாம வீங்கிடும். அவனால நாங்கள் தள்ளி வந்திருக்கோம். கவனம் குத்திட்டா திரும்ப. ஐயோ இங்க பாருங்க, திரும்ப குத்திடுது. அப்பா கடு நோகலையா? விடல என்ன அவரு விடல. அந்த இதை அந்த குத்துற ஊசியை விடல என்ன மாலை. ஐயோ இங்க பாருங்க குத்திட்டப்பா. அதுவும் படியாது. அங்க போகுது புதுசா அடுத்தானே கிழக்கு நமக்கு ஓடி போடுவது புதுசானே. எவ்வளோ பூச்சி வந்தது இப்போ பாருங்க. ஒரு கொஞ்சம் இதில் எல்லாரையும் காணாம போயிட்டாங்க. எங்கே போனாங்கன்னே தெரியல. பாருங்க எவ்வளோ ஈஸியாக வெட்டுறாங்கன்னு. ஆனால் ஒரு தேன் கூடுது. அப்படி உதத்தை பழசில இங்க பாருங்க தேன் வதைகளை பாருங்க. எப்படி மரத்துக்குள்ள என்னென்ன கண்டுபிடிச்சதுக்குள்ள வச்சிருக்கு பாருங்க தேன். இது எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பாருங்க. அதான் பெரிய ஆச்சரியமே. பாணி இருக்கு. இங்க பாருங்க. கிட்ட பயப்படாது. சட்டியோட நிக்கிறீங்க. தேன் கூட்ட காட்டு பயப்படுறீங்க. இது என்ன கொடுமை? தேன் நல்லா தான் இருக்கும், ஆனா தேனி கொஞ்சம் பார்க்க பயங்கரமா இருக்கு. எடுக்க போறீங்களா? கையால எடுக்க போறீங்களா? இனி குத்தாதா? இனி குத்தாது வர. ஐயா எடுக்கட்டும். கொஞ்சம் தேன் எடு. வந்து ஒரு வதம் எடுத்தாச்சு. கொண்டா சட்டியை தாங்க. பாத்தீங்களா? அப்படியே போடுவோம். கிட்ட வாங்க பயப்படாதீங்க. இது ஒன்றும் செய்யாது. இனி ஒண்ணும் செய்யாத. சரி பரவாயில்லையா? குத்தினா ஒருக்கா தானே எனக்கு இந்த 3-4 குத்திருக்கு.
பானிப்பான் பார்த்து பானி. தேன் உண்டு இதுன்னு சின்ன தேன் தான். பரவாயில்ல கொட்டி சாப்பிடுறது உங்களுக்கு அறந்து வருதுடா. அந்த இப்ப அந்த இதெல்லாம் இப்ப தேன் வருது, இதெல்லாம் நல்லா வருது. கத்தி அவ்வளோ கவனம் கவனம் கவனம். அந்த அவ்வளவு. ஐயோ இந்த பாத்தீங்களா தேனை? இது வந்து ட்ரெண்டு கந்து பிரிய வேண்டிய சொல்லுவோம். அந்த இதுக்கு தான் இது ட்ரெண்டாக கட்டிருக்கு. இஞ்சால ஒன்று சின்ன தேன். இதுல சின்னவருக்குள்ளேயும் இருக்காங்க, அதுல சின்ன நொண்டி இருக்கு. ஓ இருக்கு கொஞ்சம் அந்த புறம். இந்த கத்தி எங்க இந்த இப்ப 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 இன்னொரு கொண்டு வராரு. இதுலயும் நல்ல தேன் இருக்கு பாருங்க. இங்க பாத்தீங்களா இப்பதான் அந்த அடி தேன் வருது. சூரம்பு வனம் தான் அது. இப்ப எப்படி வாசமா இருக்கு கண்டு? சூரம்பு என்ன வாசம் வருது? சூரம்பு இது சூரம்பு இந்த அந்த பூ. நீங்க இப்ப அந்த பூவையும் அந்த பூவையும் இப்ப மோந்து பாருங்க சரியா? சூரம்பு அப்ப அந்நேரம் வந்து நீங்களே வந்து ஓ டேய் இது வந்து இன்ன பூப்பாணி நீ என்ன சொல்றாய்? இது இல்லையா இது சீனிப்பாணியாண்டி சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. இந்த பாலப்பூ இந்த வச்சிருக்கு. அதுல பானியும் தனி சிவப்பா இருக்கு. இந்த பானி என்ன வாசம் வருது பாருங்க. கொத்துக்கு நல்லா இருக்கு இதுல இருந்து. வாசமா கடிச்சு கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு சாப்பிடுங்க. கடிச்சு ஃபுல்லா சாப்பிடலாம் அத. இப்படித்தான் முடியுது. பிடிச்ச எப்படி நான் சாப்பிடுறேன். எப்படி இருக்கு? தேன் இது வரைக்கும் இப்படி 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 தேன் சாப்பிட்றீங்களா? அப்படி இல்ல சாப்பிடுறீங்களா? சரிதானே? இல்ல. வேற வாசத்தை பாருங்க. ஓ பாணி மாதிரி இது சாப்பிடுங்க, நான் காணும். மேல ஐயோ இது அது வந்து வேறம்மா. இது வேற இது வேற. இது வந்து இது கடிக்காதா அது? இல்ல இல்ல. ஓப்பா கடவுளே. போராளி எங்க? இங்க வாங்க இங்க பாருங்க புழு கொதிக்க மாதிரி கொதிக்குது. தேன் பூச்சி. ஒன்று வந்து குத்திருக்கு எனக்கு. ஐயோ வா ஏய் தட்ட கூட தட்டங்க தட்ட பயமா இருக்கு. ஓப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க. கிரிவதாண்டி சொல்லுவோம். என்ன பால்வதை சரியா? இது பால்வதை என்னண்டா இதை வந்து இதில் வந்து முத்திய குஞ்சுகள் இருக்குது. இதில் அதை விட இந்த அரிக்குது தானே இது வந்து பால்வதாண்டி சொல்லுவோம் சரியா? இதை வந்து சாப்பிடணும். சாப்பிட்டாதான் அந்த எங்களுக்கு அந்த நெஞ்சி பிளன் சொல்லி சொல்லுவாங்க. நெஞ்சி பிளனுக்கு வந்து உகந்தது இது. தேனும் பாலும் மண்ணு வந்தானே இப்ப பாலோட தேனை கலந்தது வந்து தேனும் பாலும் இல்லை சரியா? இதுல நாம் வந்து இதைத்தான் சொல்லுவோம் வந்து அந்த டைம்ல வந்து தேனும் பாலும் மண்ணு சொல்லி. இதுல வந்து இன்னும் ஒரு முறையாக இதுல வந்து பார்த்திருக்கும். இந்த அதுல இல்ல அதுலயும் கொஞ்சம் இடையிடையா கிடக்குது. இதுல வந்து ஒரு கண்ணுக்கு பாணி, ஒரு கண்ணுக்கு கூமான், ஒரு கண்ணுக்கு இந்த குஞ்சியை வச்சிருக்கும். அதை வந்து உடைச்சி சாப்பிட்டா மிகவும் டேஸ்டாக இருக்கும். இல்லையா வந்து இந்த பானி இருக்குதானே இப்போ இதில் இல்லை சரியா? இதில் பானி இல்லை. இந்த பானியை இதில் வந்து நாம் வந்து நல்லா தொட்டு விட்டு போட்டு பிடி சரியா? அப்படி இதுதான் அந்த இது குஞ்சி. சரியா? ஓ நிறைய வரும் சரியா? அதுதான் சாப்பிட்றேன் சரியா? நான் சாப்பிட்டு காட்டுறேன். தேன் குஞ்சுகள் தானே இதுல இருக்கு. சாப்பிடுங்க. நாங்க சாப்பிட்றோம் தானே, நீங்க சாப்பிடுங்க. இல்ல வேண்டாம் வேணாமா? நல்லா இருக்கு. தேன் புழுக்கள் மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்லாம கொடுத்துருந்தா சாப்பிட்டு இங்க பாருங்க எப்படி இருக்கு. இதைத்தான் சொல்லுவாங்களோ தேனும் பாருங்க. பானி இருக்க கூடாது. இதை சப்பி இதை அப்படியே விழுங்கணும். அந்த மெழுகெல்லாம் சேர்த்து விழுங்கணும். விழுங்கினா
இது இப்ப எத்தனை சாதி மரத்துல இருந்து இந்த மெழுகு எடுக்குதுன்றது தெரியுமா? இல்லைண்ணா சரியா, மரத்து துளிர்ல இருந்துதான் இந்த மெழுகு எடுக்குது. அப்போ வந்து இதுல வந்து இப்ப இன்றைக்கு வந்து எங்களுக்கு தெரியாத முகிலிகளும் சரியா இதுல வந்து அடங்கப்பட்டிருக்கு. அப்ப இதை வந்து சப்பி சாப்பிட்றது தான் நல்ல ஒரு இது. அந்த டைமில் வந்து எங்கட முதியோர்கள் சொல்லுவாங்க அப்படித்தான், இதை வந்து துப்பக்கூடாது, அப்படியே வந்து விழுங்கணும்னு சொல்லி சப்பி விழுங்கணும். அதில் தான் அந்த மருத்துவ இது இருக்குது. அடுத்தது ஒரு சக்தி நம்மட உடம்புல இருக்கும். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்குது. இப்போ எங்களெல்லாம் பொறுத்த அளவில் எனக்கு எல்லாம் வந்து எந்த விதமான ஒரு இதுக்குமே இல்லை, ப்ரெஷர் இல்லை, அல்சர் இல்லை, சீனி இல்லை, எதுக்குமே இல்லை. கீழே பிடிக்கணுமா? கையை வந்து கீழே பிடிக்கணும். ஏன் நாம நிலத்தில் அதை கொட்ட விட பாருங்க எப்படி பாருங்க எப்படி இந்த தேன் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. சுத்தி எடுத்து கொண்டு அப்பா கொட்டுது கையில் கொட்டுது. ஏறி போகிறதுக்கு படிப்படியாக கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வச்சுட்டு இந்த மரத்தில் இப்படி அங்கே பாருங்கள் அப்படியே வரி வரியாக கட்டி அதில் தான் தங்குறாங்க. ஏன்னா இங்கே யானை இந்த மிருகங்களுக்கு பயத்தில் அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி இந்த மரத்தில் தங்கியிருக்காங்க. ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் S4IG இவ்வாறான சுற்றுலா குழுக்களை அமைத்து சுற்றுலாத்துறையோடு இணைந்து செயல்முறை திட்டங்களை நடாத்தி வருகிறார்கள். இதுபோல நீங்களும் சுற்றுலாக்களை மேற்கொள்ள 07598098003 என்ற இலக்கத்திற்கு அழைக்கலாம். ஓகே, எங்களுடைய பயணம் வந்து இதோட முடிக்கிறோம். இந்த காட்டு பயணம் மிகப்பெரிய ஒரு காடு. காடுன்னா காடு, யானை காடு. இப்போதான் ஐயா சொல்லிக்கொண்டு வரோம், யானை இருக்கு, கரடி இருக்கு, இந்த மாதிரி பல மிருகங்கள் இருக்கு. அப்படியான ஒரு காட்டுக்குள்ள போய் தேன் எடுத்த ஒரு அது நேரடியாகவே போய் தேன் எடுத்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நன்றி ஐயா, நன்றி. எங்களோட இந்த நாளை எங்களோட கழிச்சதுக்கு. அதோட நம்ம சக்தி அண்ணா தான் இந்த இடத்தை எங்களுக்கு காட்டினாரு. தேங்க்ஸ் அக்காக்கு பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.